Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. ரெகுலர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்க வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் 500 லைக்ஸ் மேலே ரீச் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம ரெகுலராக நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆகும் நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நேற்று உங்களுக்கு 2 லெவலில் நேற்று மார்னிங் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவலுக்கு உள்ளே இருக்க சொல்ல ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மூவ் ஆகும். அதாவது இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று நமக்கு இந்த ஏரியா வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலாம், இல்லை இங்கே வந்துச்சுன்னா சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ அது மேலே கட்டான உங்களுக்கு பையிங் கேங் பிளான், இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலிங் பிளான் பண்ணியிருக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் காலையில் இருந்தது, ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டு திரும்ப ஏன்னா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப் ட்ரெண்டில் நம்ம செல்லிங் பார்க்குறோம், கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சேலிங்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஃபைனலாக சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க போகிறேன் 1 2 3 இதெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 10 லைன் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா இது மேலே உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதாவது மேலே அப் ட்ரெண்டில் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த எம் பேட்டர்ன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நான் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் எடுக்க வரும். அதாவது 17,720 இருக்குல்லைங்க, அது சப்போர்ட் எடுக்க வரும், ஃபைனல் சப்போர்ட்டுக்கு. இந்த சப்போர்ட் ஒரு இடம் எடுத்துச்சு, ஒரு சாலிடாக ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு இடத்துல அப்படின்னா இதுக்கு மேலே திரும்ப நீங்கள் அப்பவும் பார்க்கலாம். 17,840 வரலாம் உங்களுக்கு டச் பண்ணலாம். இல்லை இந்த சப்போர்ட் எடுக்கல, பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகெயின் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் சேலிங்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நமக்கு இந்த 10 லைனும் கட் ஆன மாதிரி இருக்கும், இந்த சப்போர்ட்டும் கட் ஆன மாதிரி இருக்கும். 17,720 இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டும் கட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 17,720க்கு நேராக கொஞ்சம் ப்ரைஸ் அந்த இடத்துல எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ½ அன் ஹவரில் தெரிஞ்சிடும். ½ அன் ஹவர் 1 ஹவரில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் எப்படி போக போகிற விஷயம் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பண்ணிடலாம் ஈஸியாக, ஓகேங்களா. அதாவது நமக்கு ஒரு பை சிக்னல் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பை சைடு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ட்ராப்பில் மாட்டுவாங்க. இப்போ நம்ம எம் பேட்டர்ன் வந்துச்சு, நெக்லைன் கட் ஆகிடுச்சு, சேல் பண்ணுங்கள் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. அதோட உண்மையிலே செல்லிங் பவர் எங்கே இருக்குன்னா இந்த 10 லைன் கட் ஆகிட்டு திரும்ப மேலே கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வருது இல்லைங்களா, அப்போ தான் உண்மையிலே செல்லிங் பவர். இங்கே ஃபஸ்ட் நெக் லைன் கட்டினா இங்கே செல்லிங் பவர் கிடையாது, இங்கே ட்ராப்பிங், இங்கே ட்ராப்பிங் பவர் இருக்கும். ஸோ அந்த ட்ராப் உண்மையிலேயே செல்லிங் பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 10 லைன் கட் ஆகிட்டு அதுக்கு கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கூட சேலிங்கான பிளான் கிடையாது. ஸோ 10 லைன் கட் ஆகட்டும், அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் க்ரியேட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு 10 லைனுக்கு மேலே போய் ட்ராவல் ஆகான்னு பாருங்கள். மேலே போய் ட்ராவல் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், கீழே ட்ராவல் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள். இது நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நிறைய டெலிட் ஸ்டாக் கச்சாப்பச்சாக்குதா ஒழிச்சிருங்க. ஓகே, நேற்று ட்ராப் பண்ண விஷயமே கண்டிஷன் அப்படியே அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாருங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடிலே ஓப்பன் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிருக்கும், நம்ம கான்ஃபிடென்ஸாக இருந்திருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் டச்சால் ஒரு லோ க்ரியேட் பண்ணி அகைன் அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. ஸோ நெக்லைனும் கட் ஆகிடுச்சு இதில். ஸோ இந்த இதில் என்னென்னா கொஞ்சம் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணலாம். அகைன் 42,500 ப்ரைஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 42,500 அப்படின்றது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லி 42,500 அப்படின்னா மேபி ஒரு 50 to 60 பாயிண்ட் அதோட டவுனும் வரலாம், ஓகேங்களா. எதுவரையும் டவுன் வருதுன்னு தெரியாது, அந்த டவுன் வரலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் போயிடலாருங்க. கீழே என்ன சப்போர்ட் இருக்குதா, 10 லைன் சப்போர்ட் என்ன வருதா பார்க்கலாருங்க. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எதுவும் வரல. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 41,575 அதாவது 41,600 41,000 அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அதை விட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வரும்.
இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிடலாங்க. ஓகே 42,400 ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் 42,400 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதான் நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அந்த 42,500 இல்லைனா அங்கே ஒரு இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இந்த லெவல் கட் ஆகிட்டு இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஃபைனலாக எங்கே மேபி ஈவினிங் டைம் வருமா மதியம் வருமா எப்போ வருமா தெரியாது. ஸோ ப்ரைஸு இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள்லேயே வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பிளான் நம்பர் 1 இந்த 10 லைன் கட் ஆச்சு லோயில் ஃபார்மேஷன்னா நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இல்லை திரும்ப நம்ம அப்சைட் மூமெண்டம் பார்க்கணும், மேலேருந்து 10 லைன் இப்படி ஒன்று ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் இங்கேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னா திரும்ப நீங்கள் அப்பவும் பார்க்கலாம் 10 லைன் கட் ஆன உடனே. ஓகே 2 ஆங்கிளில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸு எந்த மாதிரி மூவ் ஆகுது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ரெடியாக. இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம கீழே பாட்டம் சைடுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் 42,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்காக பட் அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருங்க, எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒன்று 10 லைனுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், இல்லை இங்கே ஃப்ளாட்டானா செல்லிங்காக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா லோயில் நெக் லைன் கட் ஆகிட்டு லோயில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா ஸோ இதுக்கு கீழே செல்லிங்காக பிளான் பண்ணுங்கள், இதுக்கு மேலே பையிங்காக பிளான் பண்ணுங்கள். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் நெக்லைன் கட் ஆகிருக்கு, நெக்லைன் கட் ஆகிருக்கு. சரி இப்போ என்ன சப்போர்ட் என்ன 18,900 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இமீடியட் பார்த்தீங்கன்னா 18,900 சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்போ சரி மூவ் 10 லைன் கட் ஆகிட்டு மேலே போகுமா இல்லை அகைன் வந்து ஃபால் ஆகுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் எஸ் 18,900 வந்து சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. 18,900 சப்போர்ட் லெவல் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 18,900 சப்போர்ட் லெவலில் அந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணுதா இல்லை பிரேக் அவுட் ஆகி மேலே போதான்னு வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபின் நிஃப்டியோட வியூ இது. வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.